நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வறுத்துக்கணும். எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கப்புறம் குக்கரை அடுத்து வச்சுட்டு இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்குவோம். குக்கரில் ஊற்றினதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் தண்ணி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் எல்லாமே இதில் போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம். போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பயிறு இதிலே போட்டுக்குவோம். இது ஒரு 2-3 விசில் விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் பார்ப்போம். எல்லாருமே லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வெளியே வந்துடுறீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். விசில் வந்துருச்சு. பாசிப்பயிறு வந்துருச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் எடுத்து விட்டு பாருங்கள், வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சிருவோம். இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு கடைஞ்சிருவோம். வடிச்சிட்டு கடைஞ்சால் தான் வரும் கடையிறதுக்கு. உப்பு போடக்கூடாது எப்பயுமே வேக வைக்கும்போது. கடைஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் உப்பு போடணும். இது பாருங்கள், நல்லா கடைஞ்சிருவோம் மற்ற வச்சு. கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் போட்டதுக்கப்புறம் மல்லித்தழை, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கி அதில் கொட்டிடுவோம். பாசிப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நம்ம அப்படியே வேகும்போது உப்பு போடவே இல்லை. வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் குழம்புல எல்லாம் தாளிச்சதெல்லாம் போட்டுக்குவோம். இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையே ஊற்றிக்குவோம். ஊற்றினதுக்கப்புறம் இந்த தாளிச்சதெல்லாம் எடுத்து கொட்டிடுவோம். இதுலேயே கொட்டினதுக்கப்புறம் இதை கலந்து விட்டுருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.